இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நஜீப்பிற்கு ஆதரவு தெரிவித்து பாஸ் ஆதரவாளர்கள் பேரணி ஜனவரி 6 நடைபெறும். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வரும் ஜனவரி 6 புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தின் வெளி வளாகத்தில் பாஸ் கட்சி உறுப்பினர்கள் பெரிய அளவில் திரள்வர் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் இன்று அறிவித்துள்ளார். தம்முடைய எஞ்சிய 6 ஆண்டு சிறை தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு முன்னாள் மாமன்னர் பிறப்பித்த கூடுதல் அரசாணை உத்தரவு இருப்பதாக கூறி அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள நஜீப்பிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த பேரணி நடத்தப்படும் என்று தக்கியுடின் ஹசான் குறிப்பிட்டார். அரசாணை உத்தரவு இருப்பதாக கூறி நஜீப் தொடுத்த வழக்கு மனுவை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து அத்தீர்ப்பை எதிர்த்து நஜீப் அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அதன் மீதான விசாரணை வரும் ஜனவரி 6 நடைபெறவிருப்பதாக தக்கியுடின் ஹசான் தெரிவித்தார். நஜீப்பிற்கு ஆதரவு தெரிவிக்கும் இந்த பேரணியை வெற்றி பெற செய்யும் வகையில் ஸ்லாங்கூர் கூட்டரசு பிரதேசம், நகரி சம்பிலான், மலாக்கா, பஹாங் ஆகிய மாநிலங்களின் பாஸ் கட்சி பொறுப்பாளர்களும் ஆதரவாளர்களும் உயர்மட்ட தலைவர்களும் பெரிய அளவில் புத்ராஜயா நீதித்துறை கட்டடத்தின் முன் திரள்வார்கள் என்று தக்கியுடின் ஹசான் குறிப்பிட்டார். தமக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் அறிக்கை வெளியிட்டதற்காக சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியும் விதண்டாவாதியும் அம்னோ இளைஞர் பிரிவின் முன்னாள் உச்சமன்ற உறுப்பினருமான பாபா கோமாவிற்கு எதிராக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் அவதூறு வழக்கை தொடுத்துள்ளார். வான் முகமது அஸ்ரி வான் டெரிஸ் என்ற பாபா கோமா ஐஜிபியை நோக்கி தடித்த சொற்களை பயன்படுத்தியதன் விளைவாக அந்த உயர் போலீஸ் அதிகாரி தமது வழக்கறிஞர் மூலம் இந்த அவதூறு வழக்கை சார்பு செய்துள்ளார். கௌரவ விபச்சார கைதி என்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கால்களில் விழுந்து கிடக்கிறார் என்றும் கூறி கடும் சொற்களை கொண்டு தான்ஸ்ரீ ரசாருடினை நோக்கி பிரயோகித்து இருப்பதாக பாபா கோமாவிற்கு எதிரான அவதூறு வழக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாபா கோமாவிற்கு எதிரான இந்த அவதூறு வழக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்டதாக ஐஜிபியின் வழக்கறிஞர் ராம்குமார் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தை மலேசியர்கள் குதூகலத்துடன் வரவேற்கும் வகையில் கில்லான் பள்ளத்தாக்கில் பேருந்து மற்றும் ரயில் சேவையை வழங்கி வரும் பிரதான நிறுவனமான ரேபிட் KL வரும் புதன்கிழமை அதிகாலை 3 மணி வரையில் தனது போக்குவரத்து சேவையை நீடிக்கவிருப்பதாக அறிவித்துள்ளது. புத்தாண்டு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கி புதன்கிழமை அதிகாலை 3 மணி வரை பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் நீடிக்கப்படும். அதேவேளையில் சில குறிப்பிட்ட வழித்தடங்களுக்கான பேருந்து சேவையை அதிகாலை 3:30 மணி வரை நீடிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரேபிட் KL இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. திரங்கானு மாநிலத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் கல்வாத் குற்றவாளிக்கு 6 பிரம்படி தண்டனை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து கிளாந்தான் மாநிலத்திலும் அத்தகைய தண்டனை முறையை அமல்படுத்துவதற்கு மாநில அரசாங்கம் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் முன்னிலையில் 42 வயதுடைய கல்வாத் குற்றவாளிக்கு SOP நடைமுறையை பயன்படுத்தி நேற்று தண்டனை நிறைவேற்றப்பட்டு இருப்பது மிக சிறந்த அணுகுமுறையாகும். இஸ்லாத்தின் ஷரியா சட்ட நடைமுறைகளை பயன்படுத்தி கிளாந்தானிலும் அந்த தண்டனை முறையை கொண்டு வருவதற்கான சாத்தியம் இருப்பதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது அஸ்ரி மட் டாவூட் தெரிவித்தார். பொதுமக்கள் முன்னிலையில் தண்டனை நிறைவேற்றும் முறையை கிளாந்தான் மாநில அரசாங்கம் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற போதிலும் திரங்கானு மாநில அரசாங்கம் செய்ததைப் போல தனது மாநில ஷரியா சட்ட நடைமுறைகளில் 2022 ஆண்டிலே திருத்தம் கொண்டு வந்து இருப்பதை அந்த ஆட்சிக்குழு உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். அந்த சட்ட திருத்தத்தின்படி
கிளாந்தானில் பொதுமக்கள் முன்னிலையில் பிரம்படி தண்டனை நிறைவேற்ற முடியும் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். பள்ளி விடுமுறை, கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டம் ஆகிய விடுமுறைகளையொட்டி பினாங்கில் மக்கள் கூட்டம் நிரம்பியுள்ளது என்பதுடன் ஹோட்டல்கள் முழுமையாக முன்உறுதி செய்யப்பட்டுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. 2024 ஆண்டுக்கு விடையளிக்கும் இறுதி வாரத்தை நெருங்கிக் கொண்டு இருக்கும் இவ்வேளையில் பலரது புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான இலக்காக பினாங்கை தேர்வு செய்துள்ளனர் என்று ஹோட்டல் தொழில்துறை தரவுகள் காட்டுகின்றன. பினாங்கின் பிரதான கடற்பகுதியான பத்துஃபெரிங்கியையொட்டிய ஹோட்டல்களின் அறைகள் அனைத்தும் அடுத்த 6 நாட்களுக்கு காலியில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி விடுமுறை தொடங்கியதைத் தொடர்ந்து உள்ளூர் சுற்றுப்பயணிகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளும் பினாங்கு தீவில் குவிந்து வருவதாக பர்னாமா ஆய்வுகள் கூறுகின்றன. மலாக்கா பண்டார் ஹிலீரில் பிரபல பேரங்காடி கட்டடத்தில் உள்ள நகைக்கடைக்குள் நுழைந்த ஆயுதமேந்திய 2 முகமூடி கொள்ளையர்கள் நகைகளை பெருவாரியாக கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். இத்துணிகர சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நிகழ்ந்தது. முகமூடி மற்றும் கருப்பு நிற ஜாக்கெட்டை அணிந்திருந்த அந்த 2 கொள்ளையர்களும் நகைக்கடையில் 2 பெண் பணியாளர்களை ஆயுத முனையில் அச்சுறுத்துவதை அந்த நகைக்கடையில் பொருத்தப்பட்டு இருந்த ரகசிய கேமரா பதிவில் தெரியவந்துள்ளது. முகமூடி கொள்ளையர்களை கண்டதும் அந்த 2 பெண்களும் பயத்தால் நடுங்கிய வேளையில் 2 கொள்ளையர்களில் ஒருவன் நகைகள் வைக்கப்பட்ட கண்ணாடி பேழை மீது ஏறி உட்பகுதிக்குள் நுழைந்து நகைகளை கொள்ளையிட்டுள்ளான். இச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய மலாக்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கிறிஸ்டபர் பத்திட் இவ்விவகாரம் இன்னமும் விசாரணையில் இருந்து வருவதாக குறிப்பிட்டார். மோட்டார் சைக்கிளோட்டிக்கு மரணம் ஏற்பட காரணமாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் வாகனமோட்டியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜொஹூர் சன்னாய் உத்தாராவை நோக்கி லபுராயா லிங்கடுவ நெடுஞ்சாலையில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் ஹோண்டா மோட்டார் சைக்கிளோட்டி சம்பவ இடத்திலேயே மாண்டார். விபத்துக்கு காரணமான வாகனம் என்று சந்தேகிக்கப்படும் இன்னும் அடையாளம் காணப்படாத ஒரு லாரி தொடர்பில் போலீசார் புலன் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் என்று கூலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP டான் செங்லி தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள